Hi guys, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் பத்தி பார்க்க போறோம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்திருக்கோம். சோ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரவுட்டர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சில மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வந்து ஒரு சில ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படினாலோ இல்ல ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படினாலோ இன்ஸ்டால வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்க ஏரியால வந்து ஜியோ ஏர் ஃபைபர் இருந்தாலும் சரி, ஜியோ ஃபைபர் இருந்தாலும் சரி, அல்லது ஏர்டெல் ஏர் ஃபைபர் சரி, ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல டிடிஹெச் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கனெக்ஷனுக்கும் நம்ம இன்ஸ்டாவோட லிங்க் வந்து கீழே கொடுத்திருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன பிரைஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிளஸ் வந்து இதோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் பார்க்க போறோம். இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ, இதோட ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதான் செக் பண்ணி பாருங்க. இது நியூவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வர அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம புது வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ பிரைஸ் அன்பாக்சிங் பார்த்துருவோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் உங்களால் ரெண்டு விதமா கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். 30 MBPS இருந்து 100 MBPS வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் எடுத்துக்க முடியும். இல்ல ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 300, 500, 1 GBS அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்க்கு போய்க்கலாம். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்ங்கிறது பிரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற ஆண்டனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் வேணும், எனக்கு ஸ்டேபிளா வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு போய்க்கலாம். நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் மேக்ஸ்க்கு போறதுக்கு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் நாங்க யூஸ் பண்றோம், ஒரு இண்டஸ்ட்ரியில நாங்க யூஸ் பண்றோம், ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நீங்க அதுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிக்கலாம். பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நான் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா ஜியோ ஏர் ஃபைபர் 30 MBPS வந்து 100 MBPS கனெக்ஷன் நீங்க எடுத்துக்க முடியும். நம்ம வந்து 30 MBPS பேசிக் கனெக்ஷனோட பிரைஸ் வந்து பாத்துருவோம். பேசிக் கனெக்ஷனோட பிரைஸ் வந்து 599 ரூபா வந்து வச்சிருப்பாங்க. பிளஸ் வந்து 18% GST ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா 77 ரூபா வரும். 77 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கான ரெண்ட். நம்ம புது கனெக்ஷன் எடுக்கும்போது 3 மாசத்துக்கான ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 77 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2121 ரூபா வரும். சரிங்களா? 2121 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. டிவைஸ் இதெல்லாமே வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு 4K ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த செட்டாப் பாக்ஸ் மூலமா 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பாத்துக்க முடியும். இதோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 30 MBPS. சரிங்களா? 30 MBPS வந்து அப்லோட் ஸ்பீடு 30 MBPS கிடைக்கும், டவுன்லோட் ஸ்பீடு 30 MBPS கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் கிரௌட் அதிகமாக யூஸ் பண்றாங்க, இல்லை ரொம்ப ஹெவி ரைன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ரொம்ப டவுன் ஆகிற வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 30 MBPSக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1000 GB லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. 1000 GBங்கிறது நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 33.3 GB வரும் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு 33 GB ஓகே அப்படின்னா நீங்க இந்த கனெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் 10 நாள்ல 15 நாளே வந்து 1000 GB நம்ம கன்சியூம் பண்ணிடுவோம் அப்படின்னா டேட்டா ஆட் அண்ட் பேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 13க்கும் மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினான ஓடிடி பார்த்தீங்க அப்படின்னா சன்நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஹாட்ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜி5 கொடுத்துருப்பாங்க, சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு சில ஓடிடிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் டிஸ்பிளேல போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓவரால் டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து நான் 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் குறிப்பாக தமிழ் சேனல்ஸ் மட்டும் 55 தமிழ் சேனல்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக HD சேனல்ஸ் மட்டும் 5 HD சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வாய்ஸ் கால் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்பர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லேண்ட்லைன் டிவைஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் நம்பர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் மூலமா பிளே ஸ்டோர்ல வந்து ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஜியோ ஜாயின் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது செப்பரேட்டா போட்டிருக்கேன். அதான் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஓவரால் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து இது ஆஃபர்ல இருக்கு. இது ஆஃபர்ல இருக்கறனால 2121 ரூபாயில இருக்கு. அப்படி இல்லன்னா 4800 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம், 5300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. இது எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ வாங்கணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். உங்க ஏரியால வந்து ஜியோ ஏர் ஃபைபர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்ல உங்க ஏரியால ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வந்து இல்ல அப்படின்னாலோ, இல்ல உங்க ஏரியா வந்து ஜியோ 5G கிடைக்குது, என்னால ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வச்சுக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நம்ம இன்ஸ்டால லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஓகே, இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்துருவோம். ஓகே, நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள். சரிங்களா? இது வந்து இன்டர்நெட் கேபிள். மேல வந்து ஒரு ஆண்ட்ரா ரிசீவர் வைப்பாங்க இல்லையா? அந்த ரிசீவர்ல இருந்து உங்க கீழே ரவுட்டருக்கு வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K செட்டாப் பாக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்து கொடுத்துருவோம். ஒரு ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இது ஜியோ ஏர் ஃபைபரோடைய ரவுட்ரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டனா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 விதமான இது வந்து கொடுத்துருவாங்க. ரவுட்ரு ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் வந்து கேபிள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ ஒன்னொன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேபிள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த RJ45 கேபிள்னு சொல்லுவாங்க, நார்மல் இன்டர்நெட் கேபிள் சரிங்களா. இதை வந்து பின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ 4K செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம செப்பரேட்டாக இதை எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரிமோட்டு அந்த கேபிள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 1 மீட்டருக்குள்ளே லென்த் இருக்கும். ஸோ வந்து உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செட்டாப் பாக்ஸ்க்கு. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது 12 வோல்ட்டு. இதோட பின் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு பின்னு தான் இருக்கும் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RJ45 கேபிள் வந்து இருக்கும். இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரவுட்டருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் பக்கத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்காக இந்த RJ45 கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் லென்த்துக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. இதையும் செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் ரிமோட் சரிங்களா. ஷார்ட்கட் கீலாம் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு, ஓட்டு அப்படி சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் டிவியை கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் தெரியணுன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா AAA பேட்டரி வந்து 2 போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பேட்டரிலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணல. ஸோ நம்ம தான் 2 பேட்டரி வாங்கிக்கணும். ஸோ வந்து இதை லாக் பண்ணிடுவோம். மேட் ஃபினிஷில் இருக்குது, வெயிட் சுத்தமாக இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ரிமோட்டை பேர் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவராலாக இந்த பாக்ஸில் வந்து ஒரு 4K செட்டாப் பாக்ஸு, ஒரு ரிமோட்டு, ஒரு RJ45 கேபிள் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அடாப்டர் இருக்கும், ஒரு HDMI கேபிள் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த பாக்ஸில் இதுதான் இருக்கும். நம்மக்கிட்ட யாராவது வாங்கிருந்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும், வேறு எதுவும் உள்ளே இருக்காது. பேட்டரிலாம் வந்து இதில் இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவுடைய ரிசீவர் இருக்குது, அதாவது மேலே வைப்பாங்க இல்லையா அந்த ஆண்டனா இருக்குது. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது ஆண்டனா வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம் சரிங்களா. கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருவோம். பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள ஒயரை போட்டு நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுவோம். மழை டைமில் வந்து உள்ள தண்ணி எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டில் வெளியே எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக பாக்ஸ்க்குள்ளே வந்து வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அந்த மேனுவல் கார்டு எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆண்டனா வந்து பார்த்துருவோம் சரிங்களா. ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மோல்டடாக இருக்கும் சரிங்களா. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கேப் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து கழட்டிக்க முடியாது. ஸ்க்ரூலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் சீல்டடாக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெதர் ப்ரூஃப் தான். ஸோ வந்து நீங்கள் மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை மழை பெய்கிற டைமில் இருந்தாலும் சரி, இது ஒன்றுமே ஆகாது. உள்ளே வந்து வாட்டர் போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து மோல்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் தான் அந்த ஆண்டனாவுடைய ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். RJ45 கேபிள் காமிச்சு இல்லைங்களா, ஒரு ஒயிட் கலர் கேபிள். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த கேபிள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இதை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஒரு த்ரெட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே போடணும். போயிட்டு நீங்கள் வந்து த்ரெட் பண்ணிக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனால தான் வந்து eSIM இருக்கும். ஸோ வந்து மற்றபடி எதுவுமே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹைட்டான ஒரு பிளேஸில் வச்சிட்டீங்க, உங்கள் இடத்துல 5G சிக்னல் கிடைக்குது அப்படின்னா இந்த லைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5G சிக்னல் உங்கள் இடத்துல கிடைச்சி இது ரிசீவ் ஆகி ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5G சிக்னலில் வந்து ஒர்க் ஆகும்.
ஜியோவை பொறுத்த வரைக்கும் 5Gல மட்டும்தான் ஒர்க் ஆகும். 4G சிக்னல் கிடைச்சா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து 5G கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு லைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் மூலிமா கீழே போகுது இல்லையா, இதில் எந்த டேமேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு லைட் ரெட் கலர் எரிஞ்சாலும் ஒர்க் ஆகாது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டைப் சி கேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். நீங்கள் சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். பட் வந்து நம்ம வந்து அது டைப் சி கொடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த RJ45 கேபிள் இருக்கு இல்லையா, இதன் மூலியமாவே பவர் சப்ளை அதுக்கு தேவையானது போய்க்கும். ஸோ வந்து நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்களா. ஒரு தடவை கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். சரிங்களா. ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒயரை கீழே கொண்டு வந்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை மாற்றுறதுக்கு ஒரு கிளாம்ப்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த கிளாம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் செப்பரேட்டாக எதுவுமே வாங்கி தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைனல் ஸ்டீல் வந்து ஃபுல்லாக வந்து த்ரூ எதுவும் பிடிக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எல்லா சைடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரூ இருக்கு பார்த்தீங்களா, இதை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூ அதுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாலில் கூட ஸ்க்ரூ போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரூலாம் எதுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த போல்டு வந்து இதுக்கும் வந்து ஸ்க்ரூ அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ வந்து எந்த ஸ்க்ரூ நம்ம வெளியே வாங்கணும் அவசியம் கிடையாது. இது பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூடிங்காக வந்துடும். ஸோ வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம இன்ஸ்டலேஷனில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர்ஃபைபருடைய ரவுட்டரை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டலேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதை ஓரமாக வச்சுருவோம். அதேமாதிரி RJ45 கேபிள் இதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர்ஃபைபர் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு POI அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து பவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RJ45 கேபிள் மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரவுட்டரில் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அது ரவுட்டருக்கு வந்து பவர். சரிங்களா. இந்த பின்னை வந்து ரவுட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் வந்து இந்த ஃப்ளக் இருக்கு இல்லையா, இந்த 3 ஃப்ளக் இதை வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஆண்டனா வரும் இல்லையா, அந்த ஆண்டனாவுடைய கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆண்டனாவுக்கும் பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ வந்து இதுலேருந்து பவர் அது எடுத்துக்கும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா. அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம ரவுட்டர் வந்து பார்த்துருவோம். ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். பட் வந்து வெயிட் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா. இதை வந்து நம்ம கவரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய லோகோ வந்து பர்டிகுலர் லோகோ வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மேட் ஃபினிஷில் வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து இருக்குது. இந்த லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரவுட்டர்லையோ இல்லை மேலே ஆண்டனாலையோ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா க்ரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சிக்னல் ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம் இருக்குன்னா ரெட் கலர் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வந்து ரவுட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. மேலே வந்து ஏர் வந்து வெளியே போகிறக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்டாக ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து சின்ன சின்ன டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, RJ45 கேபிள். அதாவது பவர் போர்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதோடைய கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதான் பிரைமரி கேபிள். சரிங்களா. இந்த அடாப்டர் வந்து நீங்கள் ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடணும். சரிங்களா. இந்த ஃப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடுவீங்க. மேலேருந்து வருது இல்லையா கனெக்ஷன், அந்த கனெக்ஷனுடைய இது வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4மே வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். நீங்கள் பிசிக்கோ இல்லை லேப்டாப்க்கோ இல்லை டிவிக்கோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஸ்டோரேஜை வந்து உங்களால் வந்து டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாலில் வந்து ட்ரில் பண்ணிட்டோ இல்லை ஆணி அடிச்சிட்டோ நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து பின்னாடி வந்து லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இது அப்படியே வந்து வால்லே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லீக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விண்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து கிரிப்புக்காக சின்ன லப்பர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 GB இதுக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வெதர் கண்டிஷன் சரியில்லைனா கூட உங்கள் ஏரியாவில் வந்து 5G சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்துடும் சரிங்களா. இது ஏர் ஃபைபர் 5G ரவுட்ரு ப்ளஸ் வந்து ஒரு பவர் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா வந்து ரிசீவர் வந்து மேலே செட் பண்ணிடுவாங்க. இந்த ஆண்டனா செட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு RJ45 கேபிள் வந்து ஒரு 15 மீட்டர் லென்த் வந்து கொடுப்பாங்க. உங்கள் மொட்டை மாடிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வரக்காக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அதுக்கு ரிமோட்டு, அதுக்கு வந்து HDMI கேபிள், ப்ளஸ் வந்து அதுக்கு RJ45 கேபிள், ஒரு அடாப்டர், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருவாங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நம்ம போடுவோம் சரிங்களா. ஓகே, இது பார்த்தா இல்லைங்களா, இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான். இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும்னா நான் ஆல்ரெடி பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து மேக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும், ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது சரிங்களா, இன்ஸ்டாவோட லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் DM பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.